ஆஹா, பேஷ் பேஷ், பிரமாதம், மிக பிரமாதம். கிருஷ்ணார்ப்பணம். இது பசும்பாலில் உர விட்டு வச்சுருக்கு, தயிராக இருக்குது. இந்த தயிரை எப்படி வெண்ணெய் எடுக்கலாங்கிறத இப்போ உங்களுக்கு போட்டு காட்டலாம். இப்போ இந்த வெண்ணெய் எடுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் என்னென்னா, ஒரு பாட்டில், ஒரு பெரிய பாட்டில், இது 1 லிட்டர் பால், அதனால் பெரிய பாட்டில் எடுத்துட்டுருக்கேன். இந்த பாட்டிலில் இந்த தயிரை அதுக்குள்ளே போட்டுக்கணும். தயிரை போட்டுட்டோமா, அந்த காலத்தில் மற்ற வச்சு கடைவா, அது ரொம்ப நேரம் ஆகும். இப்போது இது ஈஸியாக கடைஞ்சிடலாம், சீக்கிரமாக வெண்ணெய் வந்துடும். இதோட கொஞ்சம் இதில் பாதிக்கு தண்ணி, நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக. நான் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டுருக்கேன். இதை அப்படி குடிக்கின்றே இருந்தால் போதும், உருண்டு திரண்டு அப்படியே வெண்ணெய் வந்துடும். அது காலம்பரை குடிக்கினா வெண்ணெய் சட்டுன்னு வந்துடும். இப்போ வெண்ணெய் கடைஞ்சாச்சு. எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கையெல்லாம் நல்லா சுத்தமாக அலமிண்டு வெண்ணெயை எடுங்கோ. வெண்ணெய் வந்தாச்சு, இதை பாருங்கோ, திறந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வெண்ணெய் வந்துருக்கு பார்த்தாளா, இதை எடுத்துட்டு இதை இப்படி விட்டுக்கணும். விட்டுண்டு இதோ இப்படியே செஞ்சோமானா சீக்கிரமாக வந்துடும் வெண்ணெய். நம்ம கொதிக்கிறதுல இருக்குது, நல்லா கொதிக்கணுமானா டக்குன்னு 5-10 நிமிஷத்துக்குள்ளே வெண்ணெய் வந்துடும். இது ரொம்ப ஈஸியாக குழந்தைகள்கிட்ட கொடுத்தா கூட அவள் கூட கொதிக்கிடுவா. பாருங்க, வெண்ணெய் வந்துட்டு பாருங்க. இப்படி தாங்க அதை கொடுக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை விட்டுண்டு இந்த கடைஞ்ச வெண்ணெயை எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வெண்ணெயை அந்த தண்ணியில் போட்டு வச்சா எத்தனை நாள் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுட்டாமான எத்தனை நாள் வேணாலும் அப்படியே இருக்கும். இதை நெய் காய்ச்சனா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பசும்பால் எடுத்ததுனால அது நல்ல மஞ்சள் மஞ்சள்னு இருக்கும் வெண்ணெய்.